பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாரு வச்சு கிழிச்சிட்டாங்க. விக்ரம, கனியை, எப்ஜேவை. சாண்ட்ரா வந்து விக்ரமையும் கனியையும் கிளியும் கிழிச்சிட்டா. பிரஜைன்னு ஒரு பக்கம் கனியை போட்டு கிளியும் கிழிச்சுட்டா. என்னடா எப்படி அடிக்கிறீங்க? அன்பு கேங்க எப்படி அடிக்கிறீங்க? கொஞ்ச நாள் அன்பு கேங்க இல்லாமல் இருந்துச்சு, திரும்ப அடிக்கிறீங்களேடா. ஓ, இன்னமும் நீங்கள் எப்படி தான் இருந்துகிட்டு இருக்கீங்களாடா? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. இந்த வீட்டில் மற்றவங்க உழைப்பை தடுத்து, திருடி கூட சொல்லலாம், மற்றவங்க உழைப்பை தடுத்து நம்ம முன்னேறத்துக்கு நினைக்கிறது யாரு? யார் யாரு? யார் யாரு? பிரஜைன்னு சொல்கிறாரு. கனி சார். கனி என்ன பண்ணுவாங்கன்னா, சபரியோட உழைப்பை திருடுறாங்க, எப்ஜியோட உழைப்பை தடுத்து, சபரியோட உழைப்பை தடுத்து, விக்ரமோட உழைப்பை தடுத்து நான் மேலே வரணும்னு கனி திரு ஆடிக்கிட்டு இருக்காங்க சாருங்களாம்பா. யார்? பிரஜைன்னு. அப்போ விக்ரம் ஆடுற ஆட்டம்லாம் அவன் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கானே. என்ன பிரஜைன், என்ன சொல்கிறீங்க? ஓகே, அன்பு கேங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க, ஓகே தான். அடுத்து சாண்ட்ரா சார். இந்த விக்ரம் இருக்கான்ல, விக்ரம் அப்புறம் இந்த கனி, இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குரூப் வச்சுருக்காங்க சார். இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த குரூப்போட லீடர்ஸ். ராணி, ராஜா விக்ரம், ராணி கனித்திரு, ராஜமாதா அவர், ராஜகுரு விக்ரம், ராஜமாதா கனி. இவங்க ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க சார். அது என்னென்னா அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சி, அந்த மாதிரி ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க சார். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பாண்டு, அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு கவசமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. யார்? விக்ரமும் கனியும். அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறதெல்லாம் யார்? இந்த சபரி, எப்ஜே, இந்த பல ஆட்கள் இருந்தாங்க. இப்போ ரம்யா மட்டும் அதை விட்டு கொஞ்சம் வெளில போகிற மாதிரி இருக்குது சார். மற்றபடி இந்த வேலையை தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. அப்படி போட்டு முடிச்சு விட்ருச்சு சாண்ட்ரா. அடுத்து பாரு சார். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்ல. இந்த விக்ரம், கனி, எப்ஜே இவங்கெல்லாம் ஒரே வேவ் லென்த்தில் தான் இருப்பாங்க. 3 பேரும் ஒரே குரூப்பு தான். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தன் செழிச்சவன் கிடையாது. ஒரே ரத்தம், ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து ஒரு டீம் தான் சார். இவங்க டீமாக தான் இருப்பாங்க. அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, அந்தந்த தருணங்களில் அடுத்தவங்களோட கருத்துக்களை வந்து அமுக்க பார்ப்பாங்க சார். ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான்னா இன்னொருத்தவனோட கருத்தை காலி பண்ணுவாங்க. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா புரிதலில் தான் வருவாங்க. இந்த 3 பேரில் யாராச்சும் ஒரு ஆள்கிட்ட எவனாச்சும் ஒருத்தன் ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான், அவனை அடுத்த 2 பேரும் போய் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாற்றி சர்க்கிளில் பண்ணுவாங்க சார்னு போட்டு பாரு வச்சு கிழிச்சு எடுத்துருச்சுங்க. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.